ஹாய் மக்களே, துபாயில என்னோட ரூமை சுத்தி காட்டுறேன் பாருங்க. ஸோ ரூமை திறந்த உடனே இங்க ஒரு பெட்டு, அங்க ஒரு பெட்டு, அந்த கார்னர் ஒரு பெட்டு, இந்த கார்னர் ஒரு பெட்டு, அப்படியே ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த பக்கம் நாங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு. என்ன மகனே, ரூம் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல எப்படி தாக்கு பிடிச்சி தங்கி இருக்கிறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்க. நான் சொன்ன ஸ்பெஷல் ஐட்டம் இந்த ஃப்ரெண்ட் ரூம்ல தான் இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள வந்தீங்கன்னா 1 2 3 அங்க 4 5 6 7 8 9 10 11 12. இந்த ஃப்ரெண்டோட ரூம் பாத்தீங்கன்னா சைஸ் 10க்கு 10 தான். ஆனா இதுல 12 பேர் தங்கி இருக்கிறாங்க. நாங்களாவது 4 பேர் தங்கி இருக்கிறோம். எங்களுக்கு துணிமணி வைக்கிறதுக்கு கபோர்டு, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாமே இருக்குது. ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு அது கபோர்டு இருக்குது இல்லையா, இவங்களுக்கு கபோர்டே கிடையாது. துணியெல்லாம் எங்க அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க பாருங்க. இருங்க இன்னொரு ஃப்ரெண்ட் ரூம் இருக்கு, அதையும் காட்டுறேன், பாத்துட்டு போயிருங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், வெல்கம். சூப்பர், தேங்க்யூ. உங்க வீட்டை வந்து என்னோட வியூவர்ஸ் சுத்தி காட்டலான்னு வந்திருக்கிறேன். ஷோர், ப்ளீஸ். ஸோ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு பெரிய ஹாலு, அதுல சூப்பரான சோஃபா, அப்படியே ஒரு டிவி, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தனி டைனிங் டேபிள், தனி கிச்சன். ப்ரோ என்ன சமைக்கிறீங்களா? நீங்க வந்திருக்கீங்க, டீ போட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தனி ஸ்டோர் ரூம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், தனியான ஒரு பாத்ரூம். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தனி பெட்ரூம். அப்படியே பெட்ரூம் விட்டு வெளில வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பால்கனி இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. காஃபி. ஸோ இந்த பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு காஃபி குடிக்கலாம். என்ன மோகனு, நீ அங்கே வந்து 4 பேர் தங்கியிருக்கிற ரூம்ல தங்கியிருக்கிற, ஆனால் உன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வீடு எடுத்து ஜாலியாக தங்கியிருக்கிறாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. மஞ்சு மேல் பாய்ஸ் மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து நிறைய படித்த மேல் பாய். என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்களும் நல்லா படிச்சீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நல்ல சம்பளத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு எடுத்து ஃபேமிலியோட வாழலாம். நீங்க கொஞ்சம் கம்மியா படிச்சீங்கன்னா கொஞ்சம் கம்மியான சம்பளத்துல குடும்பத்தை பிரிஞ்சு இந்த மாதிரி 4 பேர் தங்கி இருக்கிற ரூம்ல தங்கி இருந்து நீங்க துபாயில வேலை செய்யலாம். நீங்க ரொம்ப கம்மியா படிச்சீங்கன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு குடும்பத்தை பிரிஞ்சு இந்த மாதிரி 10 10 ரூம்ல 12 பேர் தங்கி இருக்கிற ரூம்ல தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, படிடா ஒழுங்கா படிடா.